இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க தான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்தே ஆகணுங்க. இந்த பாட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எவர் சில்வர் ஐட்டமும் இருக்குது, இந்த மாதிரியான ஈய பாத்திரமும் இருக்குது. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் 150 ரூபா. அதே சாப்பாடு செய்கிறதுல 100 ரூபாய்க்கு இருக்குது. இந்த பால் சட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த அருள்வான் மனை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு மட்டும்தாங்க. நான் என் கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சாதம் செய்கிற பாத்திரம் 100 ரூபா தாங்க. இன்னொரு சைஸும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். கல் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இவங்க கிட்ட குட்டி குட்டியாக க்யூட்டான வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது. நம்ம மதுரை கீழே வாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 144 மார்க் கைலிகளுக்கு கீழேயே இந்த பாட்டியோட ஷாப் இருக்குது. என்கிட்ட ஒரு டவுட்டாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக என் கடைக்கு கூட்டம் வருமாப்பா, வந்து வாங்குவாங்களா அப்படின்னு. தீபாவளி டயத்தில் ரோட் சைடில் வியாபாரம் பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. நம்மளால் மட்டும்தான் அவங்களுக்கு உதவ முடியும். முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பாட்டிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் பண்ணிவிட்டேன், நீங்கள் பண்ணிவிடுங்க.